இவ்வளவு நாட்களா எதிர்க்கட்சிகளை மிரட்ட இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானு? கலைஞருடைய பேரன், கழக தலைவருடைய வளர்ப்பு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம். தேர்தலையே திருட்டுத்தனமா நடத்துற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது. இந்த அறிவு திருவிழாவில் நம்ம பேசின விஷயங்களை, பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை, கேட்ட கருத்துக்களை பட்டி தொட்டிக்கும் நம்ம போய் சேர்க்கணும். அதற்காகத்தான் இந்த அறிவு திருவிழா நடத்தப்பட்டது. தெருமுனை கூட்டங்கள், தலைவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ், ரீல்ஸு, சோஷியல் மீடியான்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாடு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கின்றது. இவ்வளவு நாட்களாக எதிர்க்கட்சிகளை மிரட்ட இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க, இடியை வச்சு. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானு? கலைஞருடைய பேரன், கழக தலைவருடைய வளர்ப்பு. எதிர்கட்சிகளை முடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கியிருக்கு. எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டம். தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முதல்ல உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்கள் முதல்ல பாதுகாக்கணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும். அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம் எந்த காலத்திலையும் அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிச்சு காட்டணும்னா நாம் இந்த பணியில் அடுத்த 4 மாதங்கள், அடுத்த 2 மாதங்கள் இந்த எஸ்ஐஆர் பணியே இருக்குது. அடுத்த ஒரு 45 நாட்கள் இருக்குது. அந்த பணியில் நாம் ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும். 1967 சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையாக ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போது இருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பாக எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக நம்ம வேலை பார்க்கணும், கடினமாக நம்ம உழைக்கணும். அடுத்த 4 மாதத்துக்கு வேற எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது. 2026 நாம் வெற்றி பெற்றா அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம் புரிய வைக்கணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.